வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் கலாட்டா. இன்னைக்கு நம்ம பிரசன்ட் டென்ஸ் பத்தி ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல பிரசன்ட் டென்ஸ் 2 வகையா இருக்கு. ஒண்ணு இப்ப நமக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள். இன்னொன்னு பொதுவா உலகத்துல இருக்கிற ஃபேக்ட்ஸ். உதாரணத்துக்கு நம்மள பத்தியோ, இல்ல இன்னொரு நபர் பத்தியோ சொல்றது, அறிமுகப்படுத்துறது, இல்லைன்னா வானிலை, பொதுவான ஃபேக்ட்ஸ் சொல்றது, சூரியன் கிழக்கில் உதிக்கும் இந்த மாதிரி சொல்றது. இதுவும் பிரசன்ட் டென்ஸ். ஸோ இந்த 2 வகை பார்த்தீங்கன்னா, இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ், நம்மளோட கிராமர் இது எல்லாமே மாறும். இது எப்படின்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரசன்ட் டென்ஸ்க்கு நம்ம பொதுவா யூஸ் பண்ற வேர்ட்ஸ் பார்ப்போம். ஒரு வாக்கியத்துல இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்தா அது பிரசன்ட் டென்ஸ், இப்ப நடக்கிறத குறிக்கிற சென்டென்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் வந்து இஸ். இஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு நபரை பத்தி நம்ம பேசும்போது யூஸ் பண்றது. அதே நிறைய பேர்த்த பத்தி பேசும்போது ஆர் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். ஷி இஸ் பிஸி, ஹி இஸ் பிஸி அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா தே ஆர் பிஸி, வி ஆர் பிஸி அப்படின்னு சொல்லலாம். இல்ல நம்மள பத்தி பேசுறவர் தன்னைத்தானே குறிப்பிடும் போது ஐ அப்படின்னு ஆரம்பிக்கிற சென்டென்சஸ் பயன்படுத்துவாங்க. ஐ ஆம் பிஸி. ஸோ இந்த ஐ அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய சென்டென்ஸ்ல பிரசன்ட் டென்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ற வேர்ட் பாத்தீங்கன்னா ஆம். ஐ ஆம் அ டீச்சர், ஐ ஆம் ஒர்க்கிங் இந்த மாதிரி சொல்லலாம். இந்த 3 வார்த்தைகள் போக இன்னும் 2 இருக்கு. இதுக்கு சஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது 2 தனி வார்த்தைகள் இல்ல. ஆனா இருக்கிற வார்த்தை கூட கடைசியில ஆட் பண்ற லெட்டர்ஸ். உதாரணத்துக்கு இப்ப பேசுறதுக்கு டாக் அப்படின்னு சொல்றோம். அது கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணும்போது டாக்கிங், பார்க், பார்க்கிங் அப்படின்னு மாத்துறது. இது பிரசன்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி எஸ், இது வந்து ரைட், ரைட்ஸ், ஐ ஆம் ரைட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஐ ரைட் போயம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா வி ரைட் போயம்ஸ். அதே இன்னொருத்தரை பத்தி சொல்லும்போது ஹி ரைட்ஸ் போயம்ஸ். ரைட் அப்படிங்கிறது இங்க ரைட்ஸ் அப்படின்னு மாறி இருக்கு. இப்போ இன்னும் மேலும் இதை எப்படி இந்த மாதிரி வேர்ட்ஸ் வச்சு நம்ம ஈஸியான சிம்பிள் சென்டென்சஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பேசுறவர் தன்னைத்தானே பத்தி குறிப்பிடுறதுக்காக சொல்ற ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்சஸ். ஸோ இதுல லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா அவரை பத்தி சொல்ற ஃபேக்ட்ஸ் இருக்கு. ரைட் சைட் பாத்தீங்கன்னா இப்போ அவருக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள் சொல்ற வாக்கியங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்ட்ஸ் பத்தி பார்ப்போம். நம்ம ஒருத்தர்கிட்ட நம்மளே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ நம்ம பொதுவா சொல்றது என்னென்ன? ஹலோ, மை நேம் இஸ் ராம், ஐ எம் அன் என்ஜினியர் அப்படின்னு சொல்றோம். இது எல்லாமே பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கக்கூடியது. ஏன்னா இது எப்பவுமே நிரந்தரமா நம்மளை பத்தி உண்மையா இருக்கிற சில ஃபேக்ட்ஸ். அதனால இது எல்லாமே பிரசன்ட் டென்ஸ். ஐ ஆம் அன் என்ஜினியர், ஐ ஆம் ஃப்ரம் மதுரை, இல்லைன்னா ஐ ஆம் அ நேட்டிவ் ஆஃப் மதுரை. இந்த 2 சென்டென்சஸ்ல பாத்தீங்கன்னா வேர்ப் அப்படிங்கிற வார்த்தை எதுவுமே இல்லை. வேர்ப்னா செயலை குறிக்கிற வார்த்தை. ரைட், டாக், சிட் இந்த மாதிரி வார்த்தைகள் எதுவுமே கிடையாது. இது பொதுவான சென்டென்ஸ். அதனால இந்த 2 சென்டென்ஸுமே ஐ ஆம் அப்படிங்கிற வேர்ட்ஸ்ல ஆரம்பிக்கும். ஐ ஆம், ஐ ஆம் அன் என்ஜினியர், ஐ ஆம் ஃப்ரம் மதுரை இந்த மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி நான் இப்ப எங்க வசிக்கிறேன், எங்க வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ லிவ் இன் சென்னை, ஐ ஒர்க் அட் எஸ்ஆர் பில்டர்ஸ், ஐ ஒர்க் அட் சம் அதர் கம்பெனி நேம் அப்படி சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா லிவிங், ஒர்க்கிங் அப்படிங்கிறது வேண்டாம். லிவிங், ஒர்க்கிங் அதாவது ஐஎன்ஜி கூட சேர்ந்து வர வேர்ட்ஸ் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிற சில குறுகின கால சம்பவங்களை குறிப்பிடுறது. நம்ம பொதுவா நம்மளை பத்தி சொல்லும் போது அது தேவைப்படாது. ஐ லிவ், ஐ ஒர்க் அப்படின்னு அந்த செயற்குரிய வார்த்தையை அப்படியே யூஸ் பண்ணலாம். ஒர்க்கிங் வேண்டாம், ஒர்க் போதும். லிவிங் வேண்டாம், லிவ் போதும். ஐ லிவ் இன் சென்னை, ஐ ஒர்க் அட் எல்என்டி, ஐ ஒர்க் அட் டிசிஎஸ் அப்படி சொல்லலாம். அதே மாதிரி அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மளோட விருப்பு வெறுப்பு பத்தி பேசுறது. எப்பவுமே விருப்பு வெறுப்பு ஒரு மனுஷனுக்கு லாங் டேர்ம்க்கு இருக்கிற லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். அதனால ஐ லைக் சம்ஒன், இல்லை ஐ ஹேட் சம்ஒன் அப்படின்னு சொல்லும்போது லைக், ஹேட் அப்படிங்கிற வேர்ட்ஸை அப்படியே யூஸ் பண்ணுவோம். இந்த லைக்கிங், ஹேட்டிங் அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஐ லைக் கிரிக்கெட், ஐ ஹேட் பொட்டேட்டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பிரசன்ட் டென்ஸ் தான். ஐ ஆம் லைக்கிங் கிரிக்கெட் அப்படின்னு சொல்றது கரெக்டான ஃபார்ம் இல்லை. ஐ பிராக்டிஸ் ஆன் சண்டேஸ். இந்த சென்டென்ஸ் பாருங்க. நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றது. ஐ லைக் கிரிக்கெட், ஐ பிராக்டிஸ் ஆன் சண்டேஸ். இங்க பிராக்டிஸ் நான் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் பிராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு பொதுவா சொல்றதுனால ஐ பிராக்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இதே நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிராக்டிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஆம் பிராக்டிசிங் திஸ் சண்டே. அங்க பிராக்டிஸ்ங்கிறது பிராக்டிசிங்கா மாறுது. ஐ ஆம் பிராக்டிசிங் திஸ் சண்டே அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது ஷார்ட் டேர்ம்ல நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட் சொல்றது. அடுத்தது இப்ப நமக்கு நடந்துட்டு இருக்கிற இன்சிடென்ட் சொல்றான். உதாரணத்துக்கு நான் இப்ப கார்ல பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஆம் கமிங் பை கார். இப்ப நீங்க இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க, வாட் யூ பிளான் டு டூ டுடே அப்படின்னு யாராவது கேட்கறாங்கன்னா அதுக்கு பதில் ஐ ஆம் மீட்டிங் அ கிளைண்ட் டுடே, இல்லைன்னா ஐ எம் ஒர்க்கிங் ஆன் அ ரிப்போர்ட் டுடே அந்த மாதிரி சொல்லலாம். இந்த எல்லா சென்டென்சஸுமே குறுகின கால இன்சிடென்ட்ஸ் பத்தி சொல்ற சென்டென்சஸ் பாத்தீங்கன்னா ஐ ஆம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஐ ஆம்க்கு அடுத்ததா வர வேர்டு செயலை குறிக்கக்கூடிய வேர்ப் அப்படிங்கிற வார்த்தை. அந்த வேர்ப் கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணிப்போம். ஐ ஆம், அதுக்கப்புறம் வேர்ப்,
அந்த verb கூட ing. I am coming, I am meeting, I am planning, அந்த மாதிரி சொல்றது. I am working, I am leaving அப்படின்னு சொல்லி சொல்றது. இது எல்லாத்துக்குமே இதே ஸ்ட்ரக்சர் தாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு நீங்க இன்னும் மேல மேல டெய்லி லைஃப்க்கு ஏற்ற மாதிரி நிறைய சென்டென்சஸ் செஞ்சுக்கலாம். I am coming by car, I am meeting a client today. இப்போ what do you plan to do for your holidays? லீவ்ல என்ன செய்யலாம்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா I am planning a trip to Goa, இல்ல I am planning to go to Tirupati அப்படின்னு சொல்லி சொல்லலாம். I am planning அப்படிங்கிற வேர்ட்ஸ் அங்கே யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்க இன்னைக்கு ஆஃபீஸ்ல இருந்து சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்னா அது சொல்றதுக்கு ஐ ஆம் லீவிங் early டுடே. இன்னைக்கு மட்டும் தான் சீக்கிரம் கிளம்புறீங்க, அதனால ஐ ஆம் லீவிங் early டுடே அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது நம்ம மித்தவங்களை பத்தி பேசும்போதோ இல்ல மித்த விஷயங்களை பத்தி பேசும்போது எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். இது ரெண்டு வகையா இருக்கு. ஒன்னு சிங்குலர், இன்னொன்னு ப்ளூரல். சிங்குலர்னா ஒரு நபர் இல்ல ஒரே ஒரு விஷயம் பத்தி சொல்ற சென்டென்சஸ். ப்ளூரல்னா நிறைய நபர்கள், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இல்லைன்னா நிறைய விஷயங்களை சேர்த்து சொல்ற ஒரு சென்டென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சிங்குலர் பத்தி பார்க்கலாம். வாட் இஸ் ஹி டூயிங்? அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு ரிப்ளை ஹி இஸ் டாக்கிங் டு தி மேனேஜர். இங்க பாத்தீங்கன்னா அவரை குறிக்கிறதுக்கு ஹி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு நபருங்கிறதுனால இஸ் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்த மாதிரி verb டாக் கூட ஐஎன்ஜி அப்படிங்கிற எழுத்துக்களை சேர்த்து டாக்கிங், டாக்கிங்கா மாறுது. ஹி இஸ் டாக்கிங் டு தி மேனேஜர். இதே நிறைய பேர்த்த பத்தி சொல்லணும்னா தே ஆர் டாக்கிங் லவுட்லி. இங்க பாத்தீங்கன்னா ஹீக்கு பதில தே, இஸ்க்கு பதில ஆர். மித்தபடி எந்த மாற்றமும் இல்லை, டாக்கிங்காவே தான் இருக்கும். இந்த முதல் ரெண்டு வார்த்தைகள் மட்டும்தான் மாறும். ஹீ இஸ்க்கு பதில தே ஆர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுதான் ஒரே சேஞ்ச். அடுத்தது பொதுவா ஒரு ஃபேக்ட், இன்னொருத்தங்களை பத்தி நம்ம ஜென்ரலா ஒண்ணு சொல்லணும். அவங்க என்ன பண்றாங்க, வாட் டஸ் ஷி டூ அப்படின்னு சொல்லி கேட்கிறோம்னா ஷி டீச்சர்ஸ் டான்ஸ், இல்லைன்னா ஷி இஸ் அ டான்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஷீங்கிறது ஒரே ஒரு நபரை பத்தி சொல்றது, அதனால டீச்சுக்கு பதிலா டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த எஸ்ங்கிற வார்த்தையை வேர்ப் கூட பின்னாடி சேர்த்துரும். ஷீ டீச்சர்ஸ் டான்ஸ், ஷீ லிவ்ஸ் இன் சென்னை, ஷீ டாக்ஸ் லவுட்லி. ஸோ ஒரு நபர் பத்தி இன்னொரு நபர் ஒருத்தங்களை பத்தி சொல்லும்போது அந்த வேர்ப் கூட எஸ் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்திப்போங்க. இது வந்து பொதுவா சொல்ற சென்டென்ஸ்க்கு. அதே இன்னொரு நபர் பத்தி பேசும்போது இப்ப நடந்துட்டு இருக்க சில இன்சிடென்ட்ஸ், ஷார்ட் டேர்ம் குறுகின கால இன்சிடென்ட்ஸ் சொல்லும்போது ஹி இஸ் டாக்கிங், அந்த வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்துவோம். அது ஜென்ரல் ஃபேக்டா இருந்தா வேர்ப் கூட எஸ் அப்படிங்கிற லெட்டரை சேர்த்திப்போம். இதுதான் டிஃபரன்ஸ். இதே நம்ம நிறைய பேர்த்த பத்தி சொல்லும்போது தே டீச் டான்ஸ், அங்க வந்து ஃபர்ஸ்ட் வருது தே இல்லைன்னா வி. இங்க பாத்தீங்கன்னா வாட் யூ டூ, நீங்க எல்லாம் என்ன செய்றீங்க உங்க ஃபேமிலில, என்ன பிசினஸ் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்கன்னா வி செல் ஆட்டோமொபைல் ஸ்பேர்ஸ். இங்க வந்து இந்த வேர்ப் கூட எஸ்ங்கிற எழுத்து தேவை கிடையாது. வி டீச் டான்ஸ் இல்லைன்னா வி செல் ஆட்டோமொபைல் ஸ்பேர்ஸ். ஸோ முதல் வார்த்தை ஒரு நபரை குறிக்கக்கூடியதா இருந்தா அந்த வேர்ப் கூட எஸ் ஆட் பண்ணிப்போம். அதே முதல் வார்த்தை நிறைய பேர்த்த குறிக்கக்கூடியதா இருந்தா வேர்பை அப்படியே யூஸ் பண்ணலாம், எஸ் தேவை கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா பொதுவா வானிலை பத்தி சொல்றோம். இங்க வந்து காலையில இருந்து மழை பெய்யுது, அதனால எல்லா குளம் குட்டைகளும் நிரம்புது அப்படின்னு சொல்றதுக்கு இட் இஸ் ரெய்னிங் சின்ஸ் மார்னிங். இது வந்து ரெயின், இன்னைக்கு வானிலை ஒரே ஒரு விஷயத்த பத்தி சொல்றோம், அதனால இட் இஸ் அப்படின்னு யூஸ் பண்றோம். சிங்குலர், இட் இஸ் ரெய்னிங் சின்ஸ் மார்னிங். அதே வந்து லேக்ஸ், குளம் குட்டைகள் பத்தி சொல்லும்போது நிறைய குளங்கள் பத்தி சொல்றோம், அதனால லேக்ஸ் ஆர், ப்ளூரல்ங்கிறதுனால ஆர். லேக்ஸ் ஆர் ஃபில்லிங் அப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது விலங்குகள் இல்லைன்னா மித்த கார், பைக், இந்த மாதிரி மித்த விஷயங்களை பத்தி சொல்லும்போது, பொருட்கள் பத்தி சொல்லும்போது மை டாக் பார்க்ஸ் லவுட்லி, என் நாய் எப்பவுமே ரொம்ப சத்தமா தான் குறைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு மை டாக் பார்க்ஸ் லவுட்லி. ஒரே ஒரு நாய் பத்தி சொல்றோம், அதனால இங்க வேர்ப் பின்னாடி எஸ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறோம். அதே பொதுவா நிறைய நாய்களை பத்தி சொல்றோம் அப்படின்னா டாக்ஸ் இன் அவர் ஸ்ட்ரீட் பார்க் லவுட், எங்க தெருவில் இருக்கிற நாய்கள் சத்தமா குறைக்கும். இங்க டாக்ஸ்ன்னு வரனால இங்க பார்க்கு பின்னாடி எஸ் தேவையில்லை. டாக்ஸ் இன் அவர் ஸ்ட்ரீட் பார்க் லவுட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நீங்க சுலபமா இன்னும் நிறைய சின்ன சின்ன சென்டென்சஸ் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க டெய்லி லைஃப்ல. அதுக்கப்புறம் நல்ல ப்ராக்டிஸ் ஆன பிறகு நார்மல் கான்வர்சேஷன்ஸ், லாங் சென்டென்சஸ்க்கு போகலாம். இப்போ ஒரு கம்பெனியில புதுசா ஒரு மேனேஜர் ஜாயின் பண்றாரு, அவருக்கும் அங்க இருக்க சூப்பர்வைசருக்கும் நடுவில் இன்ட்ரடக்ஷன் ஆகி அவங்க ஃபர்ஸ்ட் டைம் கான்வர்ஸ் பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அதை பத்தி நம்ம சாம்பிள் பார்ப்போம். இங்க யூஸ் பண்ணிருக்க எல்லா சென்டென்சஸுமே ப்ரெசென்ட் டென்ஸ்ல, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த ஸ்ட்ரக்சர்லயே வர சென்டென்சஸ். ஸோ இதை இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேனேஜர் வராரு, ஐ ஆம் த நியூ ப்ராஜெக்ட் மேனேஜர், மை நேம் இஸ் சிவா அப்படி சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. அதுக்கு அந்த சூப்பர்வைசர் வெல்கம் சார் இல்லைன்னா யூ ஆர் வெல்கம் சார், ஐ ஆம் ராம் த டீம் லீட் அப்படின்னு அவரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. இங்க பாத்தீங்கன்னா வேர்ப்ஸ் கிடையாது, இந்த ரெண்டு சென்டென்ஸ்லயுமே பொதுவான இன்ட்ரடக்ஷன்ஸ் தான். அதனால இங்க வந்து வேர்போ ஐஎன்ஜியோ தேவையில்லை, ஐ ஆம் அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க.
அடுத்தது அந்த மேனேஜர் கேட்குறாரு, இன்னைக்கு என்ன வேலை ஆரம்பிக்கலாம்னு இருக்கீங்க அந்த மாதிரி. இஸ் தி டிசைன் ஒர்க் ஸ்டார்டிங் டுடே? டிசைன் ஒர்க் இன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களா? ஒரே ஒரு டிசைன் ஒர்க்கை பத்தி மட்டும் கேட்கறதுனால இஸ் அப்படிங்கிற சிங்குலர்ல ஆரம்பிக்கிறாரு. இஸ் தி டிசைன் ஒர்க் ஸ்டார்டிங் டுடே? ஏன்னா இது இப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒர்க் பத்தி கேட்கறதுனால. அதுக்கு அவர் ரிப்ளைக்கு எஸ் சார், வி ஆர் ஒர்க்கிங் ஆன் தி டாக்குமெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்க டாக்குமெண்ட்ஸ்ல ஒர்க் பண்றோம். இதுவும் குறுகின கால விஷயம், அதனால ஐஎன்ஜி சேர்த்துறோம். வி ஆர் ஒர்க்கிங். இங்க வந்து நாங்க எல்லாரும் செய்யறோம்னு சொல்றங்காட்டி இட்ஸ் ப்ளூரல், அதனால வி ஆர், இஸ்க்கு பதிலா ஆர் யூஸ் பண்றோம். அடுத்தது, ஐ யூ பிளானிங் டு கண்டக்ட் நியூ ட்ரைனிங் செஷன்ஸ்? நீங்க புதுசா ட்ரைனிங் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணலாம்னு இருக்கீங்களா? ட்ரைனிங்ஸ் கண்டக்ட் பண்ணலாம்னு இருக்கீங்களா? நிறைய ட்ரைனிங்ஸ் பத்தி கேட்கிறாரு. அதனால ஆர் அப்படிங்கிற ப்ளூரல்ல ஸ்டார்ட் ஆகுது இந்த சென்டென்ஸ். ஆர் யூ பிளானிங் டு கண்டக்ட் நியூ ட்ரைனிங் செஷன்ஸ்? அதுக்கு பதில் வந்து எஸ் சார், மெனி நியூ டீம் மெம்பர்ஸ் நீட் ட்ரைனிங். நிறைய புது டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் தேவை அப்படின்னு சொல்லி பதில். அடுத்தது ஒரு கமாண்ட் மாதிரி சொல்றாரு. சென்ட் மீ தேர் நேம்ஸ் அண்ட் அதர் டீடைல்ஸ். எனக்கு அவங்க பேரும் மித்த டீடைல்ஸும் அனுப்புங்க. அதுக்கு ரிப்ளை ஷியோர் சார், ஐம் சென்டிங் இட் ரைட் அவே. நான் இப்பயே அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்றாரு. இதை கொஞ்சம் மாத்தி கூட சொல்லலாம். ஷியோர் சார், ஐ வில் சென்ட் இட் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படின்னா நான் ஒரு கொஞ்ச நேரத்துல அனுப்புறேன், அது ஃபியூச்சர்ல வருது, அதனால வில்லுன்னு ஆட் பண்றோம். இதை ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லணும்னா ஐ ஆம் சென்டிங் இட் ரைட் அவே, நான் இப்பயே அனுப்பிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றது. அடுத்தது தேங்க்யூ ராம், வி கேன் டாக் லேட்டர் அபார்ட் திஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு கான்வர்சேஷன். தேங்க்யூ, நம்ம கொஞ்ச நேரம் அப்புறமா இதை பத்தி பேசலாம். அதுக்கு ரிப்ளை தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்றாரு. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம்.